நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் பெறுவது தடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்ட பொறுப்பு அமைச்சர் வெங்கடரமணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபாய் லஞ்சம் பெறப்படுவது குறித்து பதிலளித்த அமைச்சர், ஊழியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும், பின்னர் லஞ்சம் பெறுவது தடுக்கப்படும் எனவும் கூறினார். டிபிஜி ஓபன் பண்ணும்போது அது கூடயே நிர்வாகம் சார்பாக என் துறை சம்பந்தமாக அந்த ஊழியர்கள் தங்குவதற்காக அடிப்படை வசதிகள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். இந்த லஞ்சங்கள் இந்த 40 ரூபா பிரச்சனைலாம் இல்லாத அளவுக்கு இனி வரும் காலங்களில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். நான் எடுக்கிறது முக்கியமல்ல, அந்த சம்மந்தப்பட்ட பணியாளர்களும் சரி, துறைகளும் சரி, எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவைங்கிறது பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த குறைகள் வராது.